வாங்க வணக்கம். இது கிங் ஸ்டார் ஞானம் யூடியூப் சேனல். நான் தருண் யோகா சென்டருடைய யோகா ஆசிரியரும் சிவத்தாண்டவ நாட்டியாலயாவுடைய பரதநாட்டிய ஆசிரியருமான ஹானரபிள் டாக்டர் ஆர் ஞானசேகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணிலா எண்ணெய், அதாவது வேர்க்கடலை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, மல்லாட்டை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, மணிலா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் எப்படி சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சிகப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் மணிலா எண்ணெய் தயார் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். பொதுவாக எண்ணெயில் நம்மளோட பாரம்பரிய எண்ணெய்கள் அப்படின்னு இருக்குது. அந்த எண்ணெயில் ரொம்ப முக்கியமானது மணிலா எண்ணெய். மணிலா எண்ணெய் சாப்பிட்டால் கொழுப்பு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. நல்ல சுத்தமான செக்கில் ஆடக்கூடிய எண்ணெய்களை நமக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்தும் பொழுது அது எந்த வகையிலும் நமக்கு கெடுதல் பண்ணாது. மணிலா எண்ணெயுடைய பயன்களை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தரேன். இப்போதைக்கு நம்ம எண்ணெயை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக எண்ணெய்கள் நம்மளே சொந்தமாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலை. ஏன்னா அது நல்ல நல்ல பொருள்களை தேடி பார்த்து அதை சரியாக பக்குவப்படுத்தி அதை சரியாக காய வச்சு அந்த ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து அதில் எறும்பு வராமல் தூசு துப்பட்டிகள் இல்லாமல் புழு பூச்சிகள் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணி திரும்ப நம்ம காய வச்சு நல்ல எண்ணெய் கசியக்கூடிய அந்த ஒரு தானியமாக பார்த்து வாங்கி இவ்வளவும் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் நிறையா கிடைக்கும், நல்லதாகவும் கிடைக்கும். அதில் கலப்புகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இல்லாட்டினா எண்ணெய் சிக்கடிச்சிடும். கொஞ்சம் நிறைய கலப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா, நன்னி பயிர்கள் நிறையா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு எண்ணெய் கசந்துடும். அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்து சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கி அதன் பிறகு நம்ம சுத்தம் செஞ்சு செக்கில் கொடுத்து ஆடணும். நம்ம செக்கில் ரெடி பண்ண பிறகு அப்படியே கொண்டு பயன்படுத்த முடியாது. அதுக்காக நம்ம காத்திருக்கணும். 8 நாள்லேருந்து 10 நாள் காத்திருந்து அந்த எண்ணெயை மேலோடு எடுத்து வெவ்வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை பக்குவப்படுத்தி வச்சுக்கணும். அதன் பிறகு கீழே இருக்கக்கூடிய கசறுகள் வேஸ்டேஜ் நிறையா வரும், ஏகப்பட்ட கசறுகள் வரும். அந்த கசரெல்லாம் வேஸ்டேஜாக போகும். இதெல்லாம் பார்த்து அந்த எண்ணெயை பக்குவப்படுத்தினா மட்டும்தான் ஒரு சுத்தமான எண்ணெய் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு இந்த அளவுக்கு நிறையா எண்ணெய்கள் தயார் பண்ணுறவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மொத்தமாக எண்ணெய் செய்யக்கூடிய இடங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா நிறையா அதுக்காக மெனக்கடல் நிறையா இருக்குது, நிறைய வேஸ்டேஜ் இருக்குது. அவ்வளோ வேஸ்டேஜ் அவ்வளோ மெனக்கடல்கள் போட்டு உங்களுக்கு தரக்கூடிய விலையும் பார்த்திங்கன்னா குறைவாக தருவாங்க. அப்போது அதில் கலப்பு அப்படிங்கிறது இருக்குது. நான் இது எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலை, ஒரு சில பேர் அது மாதிரி செய்கிறாங்க. அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சின்ன உதாரணம் பார்த்திங்கனாக்கா, ஒரு பாமாயில் எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டா கண்டுபிடிக்கவே முடியாது. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் கூட அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதுக்குள்ளார அது என்ன இருக்குது, என்னென்ன எண்ணெய் கலந்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. மனசாட்சியோடு கடவுளுக்கு பயந்து மனசுக்கு பயந்து நாம் ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், 4 பேருக்கு அது பயன்படணும், அதே நேரத்தில் நமக்கு அந்த புண்ணியம் சேரணும், நம்ம கொடுக்கக்கூடிய பொருள்கள் மூலியமாக அவங்களுக்கு உடம்பு கெட்டு போகாமல் நோய் நொடிகள் இல்லாமல் அவங்க ஆரோக்கியமாக வாழறதன் மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த புண்ணியம் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கி உணவில் கலப்படங்கிறது ரொம்ப அதிகமாகி போச்சு. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒரு மாம்பழத்தை பழுக்க வைக்கிறது கூட பார்த்திங்கன்னா கார்பைட் கல்லில் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. அதில் பிஞ்சு பலாக்காய் எல்லாத்தையும் புட்டு போட்டு அதில் அந்த மாம்பழத்தை பழுக்க வைக்கும்போது அதனால் வரக்கூடிய கேன்சர் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விளைவை ஏற்படுத்துதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இன்றைக்கி கலப்பு அப்படின்னு ஆகிப்போச்சு. ஆனால் கலப்பு இல்லாமல் சுத்தமான பொருளை தர்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி கலப்பில்லாத நல்ல பொருளாக பார்த்து சுத்தமான பொருளாக பார்த்து யார் தராங்க அப்படின்னு பார்த்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யார் ஒருத்தவங்க ஒரு வியாபாரத்தை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் இப்போ இந்த மணிலா எண்ணெய் நம்ம தயார் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு சுத்தமான வேர்க்கடலை நம்ம அந்த விவசாயம் பண்ணுற இடத்துலையே போயிட்டு வாங்கிட்டு மணிலாவை போட்டு அதை உடச்சி ஆள் வச்சு அதை உடச்சி அந்த பயிரை எடுத்து நல்லா காய வச்சு இன்றைக்கி நம்ம எண்ணெய் ஆடுறதுக்காக சுத்தம் பண்ணி கடைசி பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எண்ணெய்க்காக இப்போ போக போகுது, நல்லா சூடு பண்ணி முறுன்னு ஆக்கி அதை எடுத்துகிட்டு போக போகிறோம். அதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அந்த மணிலா காயிற இடத்த போய் பார்க்கலாம் வாங்க.
பாருங்கள், இந்த நம்ம மணிலா காய வச்சுருக்குறோம். சுத்தமான மணிலா எப்படி இருக்குது பாருங்கள். வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, மல்லாட்டை பயிறுன்னு சொல்லுவாங்க. காய வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். எவ்வளோ நல்லா முழுன்னு இருக்குது பாருங்கள் வேர்க்கடலை. இந்த மாதிரி நல்லா முழு இருக்கக்கூடிய வேர்க்கடலையாக பார்த்து நம்ம வாங்கணும். இது விவசாயம் பண்ணுற இடத்துல முழு மணிலா கொட்டையாகவே வாங்கி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை உடச்சி அந்த பயிரை தனியாக எடுத்து இந்த மாதிரி நம்ம முதல்ல உருவாக்கணும். அதன் பிறகு அதை நல்லா காய வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சுண்ட காயுதோ அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா ஈல்டு கொடுக்கும். வேர்க்கடலையும் நல்லா பெருசாக இருக்கணும். இந்த பயிர் நல்லா பெருசாக இருக்கணும். சொத்தை இருக்கக்கூடாது, நன்னி பயிர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் குப்பை கூலங்கம்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்தம் பண்ண எல்லாம் நாங்கள் சுத்தம் பண்ண பிறகு இது மாதிரி நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இது பாருங்கள், அப்படியே நீங்கள் அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள் வறுத்த மாதிரி அப்படியே தோல் உரியுது பாருங்கள். இது வறுத்தது கிடையாது, எண்ணெய் ஆடுறதுக்காக இருக்குது. எவ்வளோ மொறுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கசக்கிட்டு இந்த மாதிரி கசக்கும்போது பாருங்கள் எண்ணெய் வாசனை வருது, ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். கையிலலாம் எண்ணெய் பிசுன்னு ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னாக்கா இந்த நன்னி பயிரெலாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நன்னி பயிர் இருந்துச்சுனாக்கா எண்ணெய் கசந்துரும், கசப்பாக இருக்கும். அது இன்னொன்று, நன்னி பயிர் கம்மியாக இருந்தாலும் கூட சீக்கிரம் சிக்கடிச்சிடும். அதிகமாக இருந்தால் கசந்துடும், கம்மியாக இருந்தால் சிக்கடிச்சிடும். அது இல்லாமல் நல்லா சுத்தமாக பார்த்து நம்ம வாங்கும்பொழுதும் சுத்தமாக பார்த்து நல்ல மணிலாவாக பார்த்து வாங்கணும். அப்புறம் உரிச்சி எடுத்த பிறகு அதெல்லாம் நல்லா ஒதுக்கணும். அதன் பிறகு நம்ம இதுமாதிரி காய வச்சு மொறுன்னு ஆன பிறகு இந்த சூட்டோடு இப்போ நல்லா சுட இருக்குது. இந்த மாதிரி சூட்டோடு கொண்டுட்டு போயிட்டு அரைக்கும் பொழுது, செக்கில் வச்சு அரைக்கும் பொழுது தான் உங்களுக்கு எண்ணெய் நல்லா கொடுக்கும். எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் ஆடின உடனே கொண்டு பயன்படுத்த முடியாது. அதுக்கு ஒரு 8 நாள்லேருந்து 10 நாள் காத்துட்டு இருக்கணும். அதை எல்லாத்தையும் பதிய வைக்கணும். ஃபுல்லாக அந்த இதை எல்லாமே கசடெல்லாம் கீழே போயிட்டு படியணும். அந்த புண்ணாக்கு மாதிரி மாவு புண்ணாக்காக இருக்கும், அதெல்லாம் படியணும். படிஞ்ச பிறகு மேலே இருக்கிற எண்ணெயை நாம் தனியாக பிரித்து எடுத்து பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். கீழே இருக்கிற கசடத்துக்கு கீழே தான் ஊற்றணும். இப்போ இவ்வளவு அதுக்கு நம்ம தயார் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தயார் பண்ணால் தான் இந்த ஒரு நல்ல சுத்தமான மணிலா எண்ணெய் கிடைக்கும். அந்த மாதிரி எண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா உடம்புக்கும் ஒன்றும் ஆகாது, அதே நேரத்தில் சீக்கிரம் கெட்டும் போகாது. நீங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெய்கள் இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு நிதானமாக பொறுமையாக இந்த அளவுக்கு கசறுகள் இல்லாமல் தயார் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் தான் போய் அந்த இடத்த போய் பார்க்கணும், பார்த்து முடிவு பண்ணணும். மனசாட்சியோடு யார் செய்கிறாங்கன்றது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும், எல்லோரும் செய்வாங்களான்றது தெரியாது. இப்போ நம்ம அடுத்தது இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட போகிறோம். வாங்க நம்ம செக்கில் போயிட்டு எண்ணெய் ஆடி அங்கே போயிட்டு எப்படி எண்ணெய் ப்ரிப்பேர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. புண்ணாக்கு பாருங்கள், இதுதான் நல்ல செக்கிலிருந்து உறிஞ்சி எடுத்து எண்ணெயை எடுத்த பிறகுள்ள புண்ணாக்கு செக்கில் ஓடுது. எண்ணெயை ஃபுல்லாக எடுத்துடுச்சு. இப்போ அந்த புண்ணாக்கு ட்ரை ஆகிடுது பாருங்கள். இது அப்படியே எண்ணெய் கசிஞ்சு இங்கே வருது பாருங்கள். இதான் எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள். இது ஸ்டோர் ஆகிற இடம், அவருடைய எண்ணெய் ஸ்டோர் ஆகிற இடம். வழிஞ்சு வருது பாருங்கள். புண்ணாக்கு பாருங்கள், இதான் புண்ணாக்கு. எண்ணெய் ஆடின பிறகு மீதி வரக்கூடியது இதுதான். இது மாட்டுக்கு ரொம்ப நல்லது. செடிகளுக்கும் போடலாம். செடிகளுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக வளரும். நல்ல ஊட்டச்சத்து மிக்க ஒரு உரம் இது. செடிக்கும் போடலாம், கறவை மாடு பசுமாடு எல்லாத்துக்குமே இது போடலாம். ரொம்ப அற்புதமானது. இதுதான் மணிலா புண்ணாக்கு, மல்லாட்டை புண்ணாக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
மற்றவங்களுக்கு பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்.